நம்ம நிலையில நம்ம டவுன் ட்ரேட் சென்டர்ல நடந்த சமத்துவ பொங்கலுக்கு நான் போயிருந்தேங்க. அங்க பார்த்து அளவான கேமும் அளவில்ல என்டர்டைன்மெண்ட் சும்மா வேற மாதிரி ஃபன்னோட நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிலையில உள்ள ஸ்கூல் எல்லாமே இந்த காம்படிஷனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா சிலம்பம், பரதநாட்டியம், வில்லுப்பாட்டு நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்ம்ல அசத்தி இருந்தாங்க. ஆனா இவங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்ம்லாம் முடிச்சுட்டு வெளியே ஒரு கேம் வச்சிருந்தாங்க. நானும் வெளியே போயிட்டு அப்படி என்னடா கேம் வச்சிருக்கான்னு போய் பார்த்தா அவங்க வந்து சீட்டு கட்டில் உள்ள டைமண்ட், ஆஸ், ஹார்ட், கிளவர்னு ஒரு 4 படத்தை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த சர்க்கிளோட கார்னர்ல எல்லாரையும் நிப்பாட்டிட்டு மியூசிக்கை போட்டு விட்டோன்னே எல்லாரும் மூவ் ஆறாங்க. இது நம்ம மியூசிக்கல் சேர் மாதிரி தான் அந்த காம்படிஷன் நடந்தது. அவங்களும் மியூசிக்கை நிப்பாட்டின உடனே ஆளுக்கு ஒரு படத்துல போய் நின்னுட்டாங்க. அடுத்ததான் மைக்ல பேசுற ஒருத்தர் வந்து ஒரு குட்டி பண்ண கூட்டிட்டு ஒரு கார்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு கார்டு ரேண்டமா எடுக்க சொன்னாரு. அதுல இருந்து எடுக்கிற கார்டுல என்ன படம் போட்டுருக்கோ அந்த டீமே எலிமினேட் பண்றாரு. அப்படியே கேம் போயிட்டு இருக்கும்போது ஃபைனல் ரவுண்டுக்கு என்ன கூப்பிட்டுட்டாங்க. சரி நானும் போயிட்டு அவங்க கார்டு சர்வ் பண்ணி காட்டினாங்க. அதுல நான் ஒரு கார்டு ரேண்டமா எடுத்தேன். அதுல வந்து டைமண்ட் வந்துட்டு டைமண்ட்ல நின்னவங்க செகண்ட் பிரைஸும் நம்ம எலிமினேட் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கேம்ல உள்ள பர்சனலா பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேம் தாங்க சொல்லுவேன். உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல ஏதாவது இந்த மாதிரி காம்படிஷன் நடந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் நம்மளும் அவங்க ஒரு மஞ்சள் பையில ஒரு கரும்பும் பொங்கல் பாக்ஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோவுக்கு நம்ம நெல்லை லிட்டில் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஓகே பாய்.